நமஸ்தே. பரீட்சையால் இன்றைக்கி நம்ம பார்ட் 7 அதாச்சும் லெசன் 7 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த லெசன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிக்கப் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கியா ஹான் நஹீன், கியா என்ன, ஹான் ஆமாம், நஹீன் இல்லை. ஸோ இது வச்சு நம்ம இன்றைக்கி இந்த லெசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆஜ் கौन दिन है, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஜ் சோம்வார் ஹே, சோம்வார் அப்படின்னா இன்றைக்கி மண்டே. ஆஜ்னா இன்றைக்கி மண்டே. கியா ஆஜ் சோம்வார் ஹே, हाँ आज सोमवार है. என்னது இன்னைக்கு மண்டேவா? ஆமாம் இன்னைக்கு மண்டே. यह किताब है, இது ஒரு புக்கு. क्या यह हिंदी किताब है, என்ன இது ஹிந்தி புக்கா? हाँ यह हिंदी किताब है, ஆமாம் இது ஹிந்தி புக்கு. इस पुस्तक का नाम परिचया है, இந்த புக்கோட பேர் परिचया. आप कौन है, நீங்கள் யார்? मैं राजू हूँ, நான் ராஜு. क्या आप डॉक्टर है, நீங்கள் டாக்டரா? नहीं मैं अध्यापक हूँ, இல்லை நான் டீச்சர். आपका नाम क्या है, உங்களோட பேர் என்ன? मेरा नाम महादेवी है, என்னோட பேர் மகாதேவி. क्या आप கவியித்ரி ஹே, என்ன நீங்கள் ஒரு பொயட்டான்னு கேட்டிருக்காங்க. हाँ मैं கவியித்ரி ஹே, ஆமாம் நான் ஒரு பொயட். क्या मेज़ पर घड़ी है, என்னது மேசைக்கு மேலே இது கிளாக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நஹி மேஸ் பர் கடி நஹி ஹே, இல்லை டேபிள் மேலே கிளாக் இல்லை. மேஸ் பர் கலம் और दवात है, அதாவது இல்லை டேபிளுக்கு மேலே ஒரு பென்னும் அதோட இங்க் பாட்டிலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது லெசனோட அபியாஸ் அதாச்சும் எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். फर्स्ट रोमलेटर पारेंगे. जवाब दो. क्या महादेवी एक कवियत्री है? हाँ महादेवी एक कवियत्री है. என்னது மகாதேவி ஒரு பொயட்டான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் மகாதேவி ஒரு பொயட். क्या राजू एक डॉक्टर है? नहीं राजू एक अध्यापक है. என்னது ராஜு ஒரு டாக்டரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை ராஜு ஒரு டீச்சர்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். क्या यह हिंदी किताब है? हाँ यह हिंदी किताब है. என்ன இது ஹிந்தி புக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இது ஹிந்தி புக்கு தான். கியா ஆஜ் சோம்வார் ஹே? हाँ आज सोमवार है. என்ன இன்னைக்கு மண்டேவான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இன்னைக்கு மண்டே தான். क्या मेज़ पर घड़ी है? नहीं मेज़ पर घड़ी नहीं है. என்னது டேபிளுக்கு மேலே கிளாக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லை டேபிளுக்கு மேலே கிளாக் இல்லைன்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம். தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. ஒன்று தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷில் நம்ம மீனிங் எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்தியாபக் அப்படின்னா டீச்சர், சோம்வார் அப்படின்னா மண்டே, தின் அப்படின்னா டேன்னு அர்த்தம், கவியித்ரி அப்படின்னா பொயட்டஸ். ஓகே ஒரு பொயட். ஹான் அப்படின்னா ஆமான்னு அர்த்தம். இந்த லெசன் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அங்கே நான் நோட் பண்ணியிருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாதம்.